நம்ம சின்ன மருமகள் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னா, கண்டிப்பா நம்ம பாட்டிக்கு ஒண்ணுமே ஆக போறதில்ல. தமிழ் ரொம்பவே தனியா இருந்து கஷ்டப்படுறா. அவ எப்படியாவது நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்துரலாங்கிற பிளான்லயே கிழவி என்ன பண்றாங்கன்னா, நெஞ்ச வலிக்குதுன்னு சொல்லி படுக்க போறாங்க. அப்ப வந்து ஓடி போய் காப்பாத்துன்னா தமிழ் செல்வி வர சொல்லு அப்படிங்கிறப்ப, தமிழ் தான் ஓடி வந்து பார்த்து செக் பண்ணிட்டு, அழகா ஒண்ணுமே இல்லன்னு சொல்றப்ப, குடும்பத்திலே உள்ளவங்க அதாவது தக்க சமயத்தில காப்பாத்திட்டா தமிழு அப்படிங்கிற மாரி தான் பேர்லாம் வரப்போது. இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழுக்கு பெரிய சவால்லாம் வரப்போது. எப்படின்னா ராஜாங்கமே வந்து நேரா வந்து ஹாஸ்பிட்டல்ல பாராட்டிடுறாரு. இங்க வந்து ஃபர்ஸ்ட்டு முதல் பெண் மதிப்பெண் யார் எடுக்கிறாங்களோ, அவங்களுக்கு வந்து நான் பரிசு குடுப்பேன்னு சொன்னாலும், அத தமிழ் தான் தட்டிட்டு போறாங்க. புதிய சவால் எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னா, நம்ம டிரைவரும் சேது தங்கச்சியும் லவ் பண்றாங்களா, இத வந்து நம்ப அழகா நம்ம தமிழ் பார்த்துடுறாங்க. பார்த்து முடிச்சுட்டு இப்ப என்ன பண்ணுவாங்க அடுத்து, இத வந்து வெளியில சொல்லக்கூடாது அப்படிங்கிறப்ப, நீங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கால்ல விழுவ போறாங்க சேது தங்கச்சி. உடனே இவங்க என்ன பண்ண போறாங்க, உங்க குடும்பத்தில கேட்டா ஒத்துக்க மாட்டாங்க. வா சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாரி கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் 2 பேரையும் ஒண்ணா வச்சு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இது வந்து பூகம்பத்தை உண்டு பண்ண போது, அதாவது தமிழ வந்து திரும்ப திரும்ப தப்பு பண்ற அப்படிங்கிற மாரி சொல்றாலும் பாட்டி சொல்ல போறாங்க. என்னதான் இருந்தாலும் அவள் குடும்பத்துக்கு நன்மை தான் செய்வா. எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் அவள் நன்மை தான் செய்வா. இல்லைன்னா இந்த என் பேத்தி வந்து மனசு விட்டு ஏதாவது தற்கொலை பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறது, என் பேத்தி வந்து ரொம்பவே லவ் பண்ணிட்டா, அதை காப்பாற்றி விட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி கிளவி கொண்டு போகும்போது, அதனால் கிளவி வந்து செத்து போயிடும். அதாவது கதை முடிஞ்சுன்னு நினைக்காதே, கதையோட கடைசி வரலையும் நம்ம கிளவி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை லைக் பண்ணி